ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் ஆஷா ஃப்ரம் எங்கள் நனிமா சமையல். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி. இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து போயிருந்தேன். போயிட்டு வந்தப்போ வந்து நான் அங்கே காளான் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து காளானை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ 2 பாக்கெட் காளான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதில் சேர்த்துட்டு, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துறதுனால நல்லா சுத்தமாக வந்து கழுவி வந்துடும். அந்த மேலே கருப்பு கருப்பாக ஒட்டிருக்கு இல்லையா, நம்மளுக்கு அது கூட இருக்காது. காளான் வந்து நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஸோ நல்லா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா கழுவி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் கலர் வந்து நல்லாயிருக்கும். கிரேவியோட கலர் அப்புறம் கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அது வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காளான், அது வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் 1 வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, கலர் வந்து மாறல. பட் இன்னொரு பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி பிளாக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் அதுக்கப்புறம் ஓல்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. நாம் ஹரிபரியில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறோம். பட் நெக்ஸ்ட் டைம் யோசிச்சேன், ரெண்டுமே வந்து நீட்டாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வராதிங்க, பாக்கெட் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணல, அதுலேருந்தே வந்து நல்லா தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டேன்னா ஃபஸ்ட்டு அதுலேருந்து தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவே காரத்துக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் வந்து எல்லா குழம்புக்கும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெப்பர். ஜீரகத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஜீரகம் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்ப சேர்த்தனால ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு தனியாத்தூளும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பரும் வந்து சேர்த்துக்கிறேன். பெப்பர்னு சொல்லிட்டு இருக்கேன், பெப்பர் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லை, அதுலேருந்து தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு.
ஸோ நம்ம வந்து தயிர் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தயிர் சேர்த்தோம்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த தயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து இதை தயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ உப்பு உரப்பு காரமெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் வந்து தக்காளி வெங்காயம் இது எதுவுமே சேர்த்துல, புளிப்புக்காக தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு மிக்ஸ் பண்ணோடனே நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணோம்னா அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துலாம். பட் அரிசி மாவு சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரி அதுக்கு பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். சைடில் இருக்கட்டும். ஸோ லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு இது தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ கூடவே வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வந்து வச்சுருந்தேன், பொமோகிரானேட் வந்து வச்சு விட்டுருந்தேன். நீங்கள் என்ன உங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Meet you in the next interesting video. Until then, bye from Asha and thanks for watching. Bye.